ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணியம். நம்ம நாடுல டயபெட்டிஸ் இல்லாத வீடு இல்ல. எல்லாரோட வீடுல யாரோ ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்தே இருக்கும். ஒரு வாட்டி டயபெட்டிஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் இருக்கிற தாட் என்னன்னாக்கா, வாழ்க்கை பூரா வந்து டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி டேப்லெட்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அந்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் போக போக டேப்லெட்ஸ் நம்பர் ஏறிட்டே போயிட்டே இருக்கும். ஆனா இந்த டேப்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருந்தா அந்த டேப்லெட்ஸ்ல இந்த வந்த சைடு எஃபெக்ட்ஸ் தாங்க முடியாது. சோ ஒரு வாட்டி டயபெட்டிஸ் வந்துச்சுன்னாக்கா நீங்க யோசிக்க வேண்டிய யோசிச்சு என்னன்னாக்கா 3 இடத்துல கேர் எடுக்கணும். ஒன்னு வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடு, ரெண்டாவது வந்து நீங்க பண்ற எக்ஸர்சைஸ், மூணாவது வந்து டெய்லி இல்லனா ஒரு 3 நாளுக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்க உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் லெவல்ஸ் செக் பண்ணிக்கணும். இந்த 3 இடத்தை நீங்க கேர் எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டயபெட்டிஸ் நார்மல் லெவலுக்கு வந்துடும். அப்ப டயபெட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வராம நீங்க ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கிட்ட உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயபெட்டிஸ் லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் லீட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் என்னன்னாக்கா டயாகிராண்ட். இது ஒரு சப்ளிமெண்ட். டயாகிராண்ட் எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா நான் சொல்ல போறேன். இந்த டயாகிராண்ட்ல வந்து ஒரு 5 டைப்பான புரோட்டீன் இருக்கு. இந்த புரோட்டீன் எதுக்கு யூஸ் ஆகும்? புரோட்டீன் இருந்தா என்ன ஆகும்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற லீன் மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஒரு வாட்டி லீன் மசில் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுனாக்கா உங்க உடம்புல வந்து ஃபேட் இருக்காது. அது இல்லாம உங்களுக்கு வந்து பசி இருக்காது. என்னன்னாக்கா இதுல இருக்கிற 5 டைப் புரோட்டீன் வந்து ஸ்லோவா ரிலீஸ் ஆகும் உங்க உடம்புக்கு உள்ள போனதுக்கு அப்புறம். அப்ப என்ன ஆகும்? நீங்க நிறைய சாப்பிட மாட்டீங்க. நீங்க நிறைய சாப்பிடலன்னா உங்களோட குளுக்கோஸ் லெவல் வந்து எக்கச்சக்கமா ஏற மாட்டாது. ஸோ இதுதான் அட்வான்டேஜ். இன்னொன்னு வந்து இந்த புரோட்டீன் பவுடர்ல வந்து டயட்ரி ஃபைபர் இருக்கு. இந்த டயட்ரி ஃபைபர்னால என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு பசி இருக்காது. ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா அது கூட ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். அது இல்லாம இந்த டயட்ரி ஃபைபர் வந்து உங்களோட பவுல் மூவ்மெண்ட் நல்லா, உங்களோட வயிற்றுன்னு வந்து ஒரு நல்ல ஹெல்த்ல இருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அது இல்லாம ஒரு 30+ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த டயாகிராண்ட் பவுடர் டெய்லி காலையிலயோ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மத்தியான சாப்பாடுக்கு நடுவுல ஒரு ஸ்நாக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு 20 கிராம்ஸ் பவுடர் தண்ணியில கலந்துக்கிட்டு குடிக்கணும். அதே மாதிரி ஈவினிங் நீங்க மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரௌண்ட் 4 o'clock or 5 o'clock ஒரு வாட்டி ஒரு 20 to 25 கிராம்ஸ் பவுடர் இன்னொரு வாட்டி வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குடிக்கணும். இந்த மாதிரி குடிந்தா உங்களுக்கு நடக்க போற யூஸ் என்னன்னாக்கா முதல்ல உங்களுக்கு பசி கம்மியாகும், உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்காது, நீங்க டெய்லி உங்களோட வேலை ஹாப்பியா பண்ணிக்கலாம். அது இல்லாம எக்கச்சக்கமா எதிப்பட்டனா அது நீங்க சாப்பிட மாட்டீங்க. அது சாப்பிடலன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் ஏறாது. அப்போ குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகும். ஸோ டயாகிராண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல கொண்டு வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இல்லாம நீங்க வந்து எனர்ஜெட்டிக்கா ஒரு நாளெல்லாம் ஃபுல்லா ஓட்டணும்னாக்கா உங்களுக்கு டயாகிராண்ட் நல்லா யூஸ் ஆகும். ஸோ யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்தா நம்ம இந்த வீடியோல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டயாகிராண்ட் வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்க. அது யூஸ் பண்ணா எது கிடைச்சாலும் அது சாப்பிட மாட்டீங்க. ஒரு குவாலிட்டியான சப்ளிமெண்ட் உங்க உடம்புக்குள்ள போகும். உங்க குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு டேப்லெட்ஸ் கூட குறைஞ்சிட்டு நீங்க ஹாப்பியா லைஃப் லீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டெசிஷன் எடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.